சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷால். தமிழக வெற்றி கழகத்துக்கு கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லைன்னீங்க. கூட்டம் கும்மி தான் விருப்பம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு விருப்பம் பண்ணு வாங்கிட்டாங்களாம். எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு. எப்படி பாக்குறீங்க? விருப்பமனு வாங்குறது வேற, கேண்டிடேட்டா வர்றது வேற. நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். ஐயா புஷி ஆனந்த் சகோதரர் டிவிகே விஜயோட பிறந்த நாள் கள்ளக்குறிச்சி சாராய சாவு தொடர்பாக ஒரு வருஷம் ரத்து பண்ணப்பட்டது. அந்த சோகத்தில் நம்ம பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு ரத்து பண்ணார். எனக்கு தெரியும் பிறந்த நாள் இவருக்காக 50,000 ரூபா செலவழித்து கொண்டாடுறதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஆள் கிடையாதுன்னு தெரியும். எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமிக்கு சில டெகால்ட்டி வேலைகள் தான் எனக்கு புரியும். அடுத்த வருஷம் 234 இடத்துல பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு. ஒரு ஏழைகளுக்கு அன்னதானம் கொஞ்சம் ஒரு தொகுதிக்குள்ள அசம்பிளி தொகுதிக்குள்ள வழங்கணும்னா பேர் மினிமம் 25,000 ரூபா இருந்தால் தான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 2,000 பேருக்காவது வழங்க முடியும். ஒரு நல்ல ஒரு 5,000 பேருக்கு வழங்கணும்னாலும் ஒரு 50,000 ரூபாயாவது வேணும். ஒரு நல்ல ஒரு இதாட்டு ஒரு 3-4 சென்டரில் ஒருத்தர் நடத்தணும்னா அந்த அளவுக்கு கையிலேருந்து 50,000 ரூபா செலவழிக்கணும் அல்லது கலெக்ட் பண்ணி செலவழிக்கணும். இப்படி இவங்களுக்கு ஒரு செலவு பண்ணி பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினதுன்னு ஈசிஆர் சரவணன், டி நகர் அப்புன்னு, புதுக்கோட்டை பர்வீஸு, காரைக்குடி டாக்டர்னு ஒரு 35 பேர் தான் லிஸ்ட்டில் வருது. இது நம்ம நண்பர்கள், நம்ம டீம் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து புஷி ஆனந்த் சொல்கிறது போய் 35 இடத்துக்கு மேலே இவருக்காக ஒரு 50,000 ரூபா செலவழித்து அன்னதானம் வழங்குறதுக்கு ஆள் இல்லை. வழங்கின இந்த டி நகர் அப்புன்னு, வேல்முருகன், இந்த சகோதரர்களை மனசார பாராட்டுறேன். ஏழை மக்களுக்கு விஜய் பேரில் நன்மை செய்த அந்த சகோதரர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நம்ம தம்பிமார்கள் தானே அவங்க. ஸோ அதில் நமக்கு அன்னைக்கே நமக்கு அதில் மாறுபட்ட கருத்து கிடையாதுங்கிறது. தாம்பரம் ஜெயின் காலேஜில் ஜெயலலிதா தடுக்கும் போதும் மக்களுக்கு செய்யக்கூடியதை தடுக்கிறது நியாயம் இல்லைங்கிறத கருத்தை ஜெயலலிதாவுக்கு எதிராக அன்னைக்கே நாம் பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க அன்னதானம், பால் வழங்குறது, இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் எவ்வளோ இடத்துல நடக்குதுன்னா 234 அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு நடக்கல. 35 இடத்துல தான் நடந்தது. ஒன்று. அடுத்து இவங்களுடைய உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடங்கிற அந்த இது கிராமப்புற உள்ளாட்சி நடக்கும்போது கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் அவங்க ஒரு 200 இடத்துக்கிட்ட கண்டஸ்ட் பண்ணாங்க. அதில் 5,000 ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சிலில் அவர் கண்டஸ்ட் பண்ணலை. 50,000 ஓட்டு உள்ள டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் கண்டஸ்ட் பண்ணலை. அதிலெல்லாம் சின்னம் உண்டு. சின்னம் இல்லாத வார்டுகளில் 200 ஓட்டு 300 ஓட்டு உள்ள வார்டுகளில் ஒரு 200 வார்டில் நின்று தங்களோட முழு ஸ்ட்ரென்த்தையும் அங்கே காட்டி சுயேட்சையா விஜய் மேலே பட்டுதல் உண்ட சுயேட்சைகள் தான். அதை நான் மறுக்க வரல. ஒரு 100 சம்திங் 100 ஒரு 125 பேர் ஜெயித்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் 125 பேர் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் 3வது இடம் நாப்பில். அது போய் தினகரனுக்கு ஆட்கள்லாம் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், ஒன்றிய கவுன்சிலெல்லாம் தினகரனுக்கு ஜெயித்தாங்க. தினகரன் நல்ல பொசிஷனில் தான் இருந்தார். நாம் தமிழரோட தினகரன் நல்ல பொசிஷனில் தான் உள்ளாட்சி தேர்தலில் இருந்தார். உண்மை. நாம் தமிழரை மனுஷபுத்திரன் ராஜீவ்காந்தி கிண்டல் பண்ணும்போது கன்ஷிராம் பாணியில் உள்ள கட்சி சீமானுக்கு பிரச்சார பலிமையிலையும் 100% கம்யூனிட்டிக்காகவும் நிற்கதே தவிர உள்ளாட்சி தேர்தல் போன்ற பல சுழற்சிகள் வரக்கூடிய இடத்துல அவங்க பெருசாக சாதிக்க முடியாதுங்கிற கருத்தையும் நான் சொன்னேன். அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் அவங்க எடப்பாடி 5 விழுக்காடு குறையும் போது சீமான் 5.3 விழுக்காடு உயர்ந்து தான் பெரிய சக்திங்கிறத காட்டினார். தினகரனை கூட அதை காட்டினார். பட் உள்ளாட்சி தேர்தல் நிலைமை தினகரன் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட்ட சீமானோட பெட்டர். விஜய் ஒரு 200 தொகுதியில் மட்டும் கிராமப்புற உள்ளாட்சி சிம்பல் இல்லாத வார்டுகள் மட்டும் கேண்டிடேட் போட்டு 3வதுன்னு சொன்னார். அதை நாங்கள் கவுண்டர் கொடுத்து அடித்தோம். சவுக்கு சங்கர், கஸ்தூரி சங்கர், ஆதன் மாதேஷ் அடித்த அடியில் அவன் உண்மையை கக்கிட்டு போயிட்டான். யாரும் எனக்கு எவிடன்ஸ் தரல சார், நீங்கள் சொல்கிறதான் உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டான். கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க, சவுக்கு சங்கர் ஓடிட்டாப்புல. ஸோ இத்தனைக்கும் சவுக்கு சங்கர் உடனே சீமான் அவுட்டுன்னு ஒரு வீடியோ போட்டார். சீமானுக்கு எதிராக சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போட்டார். நான் கேட்ட கேள்விக்கு பயிர் சொல்ல முடியாமல், ஆதாரம் இல்லாமல், தம்பி தான் சூப்பர் ஸ்டார் தான், இப்போ சாட்டை அந்த படத்துக்கு வந்துடுவானோ தெரியல, அவர் உண்மையை ஒத்துக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் வந்தார். இப்பவும் நான் கேட்குறேன், எத்தனை உள்ளாட்சி வார்டு, நீங்கள் எத்தனை வார்டில் கேண்டிடேட் போட்டீங்க, எவ்வளோ ஜெயித்தீங்க? 3வது இடம்னு நீங்கள் பொய்யா போலியா மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்களை வச்சு
தினத்தந்திலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் பண்ணீங்க. இது உங்களுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்னொன்று 35 இடத்துக்குள்ள அன்னதானம் வழங்கிக்கிட்டு 214ன்னு சொன்னீங்க. இரவு பாடசாலை இப்போ எத்தனை இடத்துல நடக்குது? நடந்தா நான் பாராட்டுறேங்க. இரவு பாடசாலை நடந்தா நான் மனசார பாராட்டுறேங்க. எனக்கு எந்த மனமாச்சரியமும் கிடையாது. நல்ல விஷயத்தை யார் செய்தாலும் பாராட்டுவேன். அன்னைக்கே நான் பாராட்டினேனா இல்லையா? குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது எத்தனை ஊர்ல நடக்குது? நடந்தா நான் பாராட்டுவேன். அப்போ நீங்க இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டாண்டாட்டு ஒரு இதாட்டு நீங்க செய்றீங்களே தவிர உண்மையில இதுல பல கோளாறுகள் குளறுபடிகள் இருக்குது. இன்னைக்கு நான் மட்டும் சொல்லலை. தினகரன் விஜய் 214 போட்டுவிட மாட்டார், கேண்டிடேட் இல்லைங்கிறத ஒரு கட்சி தலைவராட்டு ஆர்கே நகர் வெற்றி வீரர், அதிமுகவில் சிஎம்ஏ கமாண்ட் பண்ண பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தவர், பெரியகுளம் எம்பி, பெரியகுளத்தில் தோக்கும் போதும் கொஞ்சம் ஓட்டில் தோத்தவர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, அதிமுகவை கைப்பற்றுவார்னு பேசப்பட்டவர், ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கர்ல போட்டு அவிச்சவர் தினகரன். அவரே சொல்றாரு கேண்டிடேட் இல்லைன்னு சொல்றாரு. இத்தனைக்கும் அவரு தாவேக்காவோட கூட்டணி பேசினவர். அப்போ அவருக்கு அதுல உள்ள கிடைக்கைகள், அதுல இன் அண்ட் அவுட்ஸ் தெள்ள தெளிவாகவே அவருக்கு தெரியுது. இப்போ நீங்க கேண்டிடேட்னு சொன்னா கிருஷ்ணகிரியில யார் யாரெல்லாம் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க, அது குறைஞ்சபட்சம் அந்த ஏரியா இதுலயாவது வரணும், அல்லது உங்க வெப்சைட்ல அதை ஏற்றணும். பர்கூர்ல யாரெல்லாம் கேட்டிருக்காங்க, கிள்ளியூர்ல யாரெல்லாம் கேட்டிருக்கா, காங்கேயத்துல யாரெல்லாம் கேட்டிருக்கிறா, முதுகுளத்தூர்ல யாரெல்லாம் கேட்டிருக்கிறா, தஞ்சாவூர்ல யாரெல்லாம் கேட்டிருக்கான்னு அந்த லிஸ்ட்டை நீங்க கொடுக்கணும். கேண்டிடேட் யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கிறாங்க. ஃபார்ம் வாங்கிட்டு போறது வேற, பணம் கட்டுறது தான் அங்க மேட்ரு. ஃபார்ம் வாங்குறது யார் வேணாலும் வாங்கலாம், எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். நீங்க ஆன்லைன் ஃபார்ம்னு ஒரு சென்ட் அடிச்சிங்க, அப்புறம் அதை அப்படியே மறந்துட்டீங்க. அதுக்கு பிறகு பனையூர்ல எல்லாத்துக்கும் ஃபார்ம் பண்ணு இதா. இப்ப நீங்க மற்ற கட்சியில இருந்து மாறுபட்டு நிற்கிறேன்னு உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு ஜிம்மிக்ஸும் டக்கால்ட்டி வேலைகளை பாக்குறீங்கிறதா 100% உண்மை. இதுல உங்களுக்கு கேண்டிடேட் பிரச்சனை இல்லை. கேண்டிடேட் உங்களுக்கு உள்ள இடம் வட தமிழகம் தான். பறையர் வன்னியர் அடர்த்தியா வாழக்கூடிய வட தமிழகத்துல தான் உங்களுக்கு கேண்டிடேட் இருக்கு. நீங்க கிராமப்புற உள்ளாட்சியிலே விழுப்புரம் கடலூர்ல தான் நின்னீங்க, மற்ற பகுதிகளில் நிக்கல. உண்மை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துக்குள்ள நீங்க எதுல மாட்டுறீங்கன்னா போலரைசேஷன்ல மாட்டுறீங்க. போலரைசேஷன்ல நீங்க மாட்டிடுவீங்க. வன்னியர் பறையர் போலரைசேஷன் வரும். உங்களுக்கு பறையர் சமுதாயத்துல நிறைய ரசிகர்கள் இருக்காப்புல, வன்னியர் சமுதாயத்துல குறைச்சலா தான் இருக்கிறாங்க. போலரைசேஷன் வரும்போது உங்க வன்னியர் ரசிகர்கள் ஒரு பக்கம் போயிட்டான்னா பறையர் ரசிகர்களும் இன்னொரு பக்கம் தான் போவான். அப்போ நீங்க கேண்டிடேட் உள்ள இடத்துக்குள்ளேயுமே பொலிட்டிக்கல் போலரைசேஷன்ல நீங்க சிக்கி விடுவீங்க. இதுதான் துக்ளக் இதையாட்டா நான் கேட்டேன். நீங்க கருத்து கணிப்பு அதெல்லாம் களம் அமையதுக்கு முன்னாடி எடுக்கிறீங்க. துக்ளக் இதையா, இடம்பலம், கிஷோர் கேசாமி, சாணக்கியா ரங்கராஜ், மற்ற என் சகோதரர்கள் எல்லாருமே தான் கேட்டேன். நீங்க களம் வர்றதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க. போலரைசேஷன் களத்துக்குள்ள வரும்போது விஜய்க்கு நிலைமை என்ன ஆகும்? போலரைசேஷன்ல விஜய் எப்படி தாக்கு பிடிப்பாரு? வடதமிழத்துல அதுதான் வந்துட்டு இருக்கு. விஜயகாந்த் ராமதாஸை எதிர்த்து அந்த போலரைசேஷன்ல ஓரளவு தாக்கு பிடிச்சாரு. கமல்ஹாசன் அந்த போலரைசேஷனுக்குள்ள தாக்கு பிடிக்கவே முடியல. கமல்ஹாசனுக்கு ஓட்டு விழுந்த இடம்லாம் வேற. வடதமிழகத்துல கமல்ஹாசனுக்கு ஓட்டை எடுத்து பாருங்க, டேட்டாவை பாருங்க, புள்ளி உரங்களை பாருங்க. எல்லாமே ஃபிங்கர் டிப்ல புள்ளி உரத்தை வச்சுட்டு பேசுறேன். வடதமிழகத்துல கமல்ஹாசனுக்கு விழுந்த ஓட்டு 1 விழுக்காடு 2 விழுக்காடு தொகுதிகளை எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு போலரைசேஷன் வரக்கூடிய இடத்துக்குள்ள நீங்க எப்படி வாக்கு வாங்கிங்க? இங்கதான் உங்களுக்கு ரசிகர் பலம் இருக்கு. அப்ப இதுல நீங்க பண்ண தவறு என்னன்னா, விக்கிரவாண்டியில களத்துல போலரைசேஷனை கண்டு பின்னங்கால் பட்டியல ஓடுனது. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல கண்டு ஓடல, 55 விழுக்காடு வாக்கெடுத்தார். கோயம்புத்தூர்ல 38 விழுக்காடு வாக்கெடுத்தார். ஆனா நீங்க ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கமலஹாசன் 2.0 ஆட்டு விக்கிரவாண்டியை கண்டு ஓடுனீங்க. எப்படி முந்தைய விக்கிரவாண்டியை கண்டு நாங்குநேரியை கண்டு வெள்ளூரை கண்டு கமலஹாசன் ஓடினாரோ அதே மாதிரி விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் கண்டு ஓடுனீங்க. இப்போ விக்கிரவாண்டிங்கிறது வன்னியர் பறையர் போலரைசேஷன் உள்ள வடதமிழகத்தில் உள்ள ஒரு இடம். இங்க உங்களோட எந்த அரசியும் ஓட்டு போடுவான். அவனுக்கு ஜாதிய தாக்கம் வரும்போது நீங்க என்ன நிலைமைக்கு ஆளாவீங்க? நம்ம அணி தோற்றக்கூடாதுன்னு திருமாவளவன் ஸ்டாலின் அணியை பறையர்கள் எல்லாம் அபரிதமா வாக்களிக்கும் போது ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவாரு. என்றாலும் வன்னியர் அணியா கருதப்படுறது அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகம், வீரமணி, பாலூர் சம்பத்து, சொரத்தூர் ராஜேந்திரன், அப்படி இப்படி உள்ள இந்த நபர்கள் கொண்ட சொரத்தூர் ராஜேந்திரனுக்கு உறவினர் தான் சபா ராஜேந்திரன். பட் சொரத்தூர் ராஜேந்திரனுக்கு அந்த இமேஜ் இருக்கு. சபா ராஜேந்திரனுக்கு ஒரு உதயசூரியன் இமேஜ் தான் இருக்குது. ஒரு வன்னியர் தான். ஸோ இது திருத்தணி ஹரி, அருள்மொழித்தேவன், இப்படி எக்கச்சக்க பேர் அந்த இடத்துக்குள்ள 10.5 டாப் ஆஃப் தி ஆல் அந்த போலரைசேஷன் அதுக்குள்ள வரும்போது விஜய் எப்படி அந்த 70 தொகுதியில கேண்டிடேட் உள்ள இடத்துக்குள்ள
இஷ்யூஸ் இல்லாம எப்படி தாக்கு பிடிப்பாரு? என்ன முடிவு எடுக்கிறீங்க? 10.5 சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? இப்போ களத்துக்குள்ள அதுதானே இஷ்யூவா வரும். சீமான் வந்து அந்த போலரைசேஷனை மீறி நிற்கிறாருன்னா ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டாரு. போன வரைக்கும் இப்போ கோன் கோட்டைன்னு சொல்லும்போது ஏன்டா வர, மராட்டியம் கோட்டைன்னு போது பேசாம இருந்தவன்னு ஆணித்தரமா கேட்டார். நம்ம பார்த்தோம் அதை. இது குருவை ஜெயலலிதாவோட நடவடிக்கைகள் தான் குரு மரணத்துக்கு காரணம். குருவுக்கு லாங்குவேஜியை காலி பண்ணது ஜெயகுரு வன்னியர் சங்க தலைவர் ஜெயலலிதாங்கிற கருத்தை நாம் தமிழர்கள் முன்வைக்கிறாங்க. வீரப்பன் என்கவுண்டர் ஜெயலலிதா அம்மையாருக்கு சாதனைன்னு எடப்பாடியில் பேசிட முடியுமான்னு கேட்டு அந்த போலரைசேஷன் அவங்க முறியடிக்கிறாங்க. வீரப்பனுக்கு வனக்காவலன்னு சமாதி பெரிய அளவு வரும்னு அங்கே சீமான் போறாரு. அதே மாதிரி ரெட்டைமலை சீனிவாசன், ஐதிதாச பண்டிதர், இவர் இளையபெருமாள், MC ராஜா இவங்களுக்கெல்லாம் முப்பெரும் விழா, பிறந்தநாள் விழா எல்லாம் அவர் காட்டுமன்னார் கோயில், பொன்னேரி போன்ற இடங்கள்ல எடுக்கிறாரு. பஞ்சமர நல மீட்புக்காக பேசுறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு, இதுல பறையர் 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணுங்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ பொது தேர்தலில் ஆதி தமிழர்களை நிறுத்தி களம் காண்றாரு. இவ்வளவும் பண்ணி தான் அந்த போலரைசேஷனுக்கு எதிராக வடதமிழர் களத்துக்குள்ள வன்னியர் பறையர் ஒற்றுமைங்கிற ஒரு ஆங்கிலுக்குள்ள நிற்கிறாரு. நீங்க இந்த 10.5 பற்றிய விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? இந்த போலரைசேஷனை எப்படி நீங்க தடுக்க போறீங்க? ஏன் நீங்க கமலஹாசன் 2.0 மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடுறீங்க? பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு நீங்க செயல்பட்டீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கேண்டிடேட் உள்ள இடத்துல இஷ்யூ இல்லாம அங்க நீங்க மாட்டுவீங்க. இப்ப நீங்க இதுல நீங்க வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொல்லி பொதுத்தள ஓட்டு வந்துடும், எம்ஜிஆருக்கு ஓட்டு வந்துடும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. எடப்பாடியை பலையனப்படுத்தலான்னு நீங்க நினைக்கிறீங்க. அத்திக்கடவு அவினாசியில எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை எடப்பாடி கெடுக்க பார்க்குறாரு, பலகீனப்படுத்த பார்க்குறாருன்னு செங்கோட்டையனுக்கு கருத்தை முன்னெடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு களத்துக்குள்ள வாரீங்க. ஆனா அந்த இடஒதுக்கீடு சீமான் என்ன சொல்றான்னா, எம்ஜிஆர் மலையாளி மேனன் அவரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின அது ஜாதி எவ்வளவு தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவரு தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாரு. வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளித்தனமான போராட்டம் மட்டும் ஆக்கி விட்டுட்டு போயிட்டாருன்னு யாருமே அடிக்காத ஒரு விஷயத்துல அன்னைக்கு எம்ஜிஆர் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. பாமகவை காலி பண்ணிட்டாரு, பாமகவை கோமாளிகள் ஆக்கிட்டார், பாமக வன்னியர் சங்கம் கோமாளி ஆக்கிட்டாருன்னு எம்ஜிஆரோட ஒரு சாதனையாட்டு அன்னைக்கு ஊடகத்துல பேசப்பட்ட உடனே எம்ஜிஆர் மலையாளி மேனன் தமிழ் பெருஞ்சாதியான வன்னியர்களை அசிங்கப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எம்ஜிஆர் மேனன் எவ்வளவு தெரிஞ்சணும்னு எடுக்காது தவறுன்னு எம்ஜிஆரையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூல சீமான் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதுல பரவலா வாழக்கூடிய முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, மன்னார், நாவிதர், குயர் போன்ற சம்பவங்களும் எண்ணிக்கை தெரிஞ்சு அவங்க அரசியல் அதிகாரம் பெறதுக்குள்ள வாய்ப்பை எம்ஜிஆர் வந்து 89 எடுக்காம ஒரு 35-40 வருஷமா கெடுத்துட்டாரு எம்ஜிஆர்னு அதுல எம்ஜிஆரே அடிச்சு போலரைசேஷனை வந்து உடைச்சி சீமான் நிற்க பாக்குறாரு. இதுதான் சீமானுக்கு அரசியல். ஸோ விஜய் இந்த இடத்துக்குள்ள போலரைசேஷனை உடைக்கிறதுக்கு இவர் கேண்டிடேட் உள்ள இந்த 70 இடத்துல என்ன முடிவு எடுப்பாரு, எப்படி நிற்பாரு? அடுத்து பறையர் தேவேந்திர குல வேளாளர் இவங்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. ஸ்டாலின் மேற்கு பள்ளத்துல அருந்ததி இடஒதுக்கீடு வந்து அந்த மக்களுக்கு என்ன நன்மை கொடுத்துன்னு பட்டியல் கொடுத்து ஆயிரக்கணக்கானவர் இன்ஜினியர் அது இதுன்னு விளம்பரம் கொடுக்குறாரு. அதை பற்றியே பேசுறாரு, புள்ளி உரங்களை கொடுக்குறாரு. இவிஎஸ் இளங்கோனுக்கும் போது 80 விழுக்காடு அருந்ததியர்கள் ஸ்டாலின் அணிக்கு ஓட்டு போட்டாங்க கை சின்னத்துக்கு. உதயசூரியனுக்கும் போது 100 விழுக்காடு அருந்ததியர்கள் போட்டாங்க. இப்போ GD நாயுடு பாலெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த தெலுங்கு ஓட்டையும் மேற்கு மண்டலத்துல ஸ்டாலின் வந்து கன்சாலிடேட் பண்றாரு. இதுல நீங்க ஈரோட்டில் கலந்துகிட்ட கூட்டத்துல அருந்ததியர் மக்கள் முன்னாடி ஸ்டாலினுக்கு எதிராக நீங்க பேசும்போது உங்களை பூ போல தாங்கி உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலினுக்கு எதிராக அவங்க கைத்தட்டலை. ஆனா சீமானுக்கு எதிராக நீங்க பேச வரும்போது, களத்துல இல்லாத ஒரு சீமானுங்கிற ஒரு இதை பேச வரும்போது அந்த மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு உங்களை சீமான் டைரக்டா அடிச்சதுனாலதான் நீங்க இன்டைரக்டா அதை பேசுனீங்க. ஆனா சீமானை தான் நீங்க அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லும்போது அந்த உங்களை பார்க்க வந்த அருந்ததியர்கள் மக்கள் கூட்டம் வந்து கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். ஆனா அந்த மக்கள் வந்து உங்களை அபிமானியா, உங்க டான்ஸ், உங்க இதுக்கெல்லாம் உங்க மேல அபிமானம் கொண்டவன் ஸ்டாலின் எதுக்கும் போது அதை ஏத்துக்க மறுக்கிறான். அப்போ மீண்டும் அங்க ஒரு தமிழர் அல்லாதவர், தமிழர் தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்கிற விஷயம்னாலும் சரி, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிற விஷயம்னாலும் சரி, அருந்ததியர் உள்ளொதுக்கீடாட்டு என் தமிழ் மக்களுக்கு நஷ்டம்னு சீமான் சொல்லக்கூடிய விஷயம்னாலும் சரி, பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் யா இல்லைன்னு சீமான் கேட்கறது விஷயம்னாலும் சரி, ஒரு தமிழர் புறமொழியாளர் போலரைசேஷன் வரும். அதுக்குள்ள சீமானுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும். நான் சீமான் முன்ன விட ஜம்பாவார், எனக்கு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அதுக்குள்ள இஷ்யூஸ் இருக்கு அவருக்கு. நீங்க உங்க அபிமான அருந்ததியர் ஓட்டை காப்பாத்துவீங்களா, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக வந்து நிற்பீங்களா, அல்லது வலமும் போகாம இடமும் போகாம எல்லாரும் எனக்கு போடுங்க, நான் எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு
இஷ்யூவை சொல்லாம பொதுக்குழி வேஷம் போடுவீங்களா? அப்ப இஷ்யூ பேஸ்டா அது 100 விழுக்காடு ஈரோடு கிழக்குல உதயசூரியன் குழுந்த மாதிரி மீண்டும் வந்து அது உதயசூரியனுக்கு தான் அருந்ததியார் நாயுடு புறமொழியாளர் வாக்குகள் வந்து விழும். நாயுடு பாலத்தை சீமான் ஏற்றினால்தான் அவர் சி சுப்பிரமணியம் பாலத்தையும் ஸ்டாலின் வச்சிருக்கிறார். அப்ப இஷ்யூ பேஸ்டா சீமானும் ஸ்டாலினும் மோதுறாங்க. நான் இந்த பக்கம் நீ அந்த பக்கம் மோதி பார்த்துருவோமா சொல்றாப்புல. ஸ்டாலின் பெரிய அணியோட வைகோ மற்றவங்களோடலாம் அவங்க இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு அது கன்சால்டேட் ஆகுது. சீமானுக்கு அது வளர்ச்சியை கொடுக்குது. நமக்காக பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னு சீமான் ஒருத்தன் தான் பேசுறான். நம்ம பிள்ளைங்களோட கல்வி வேலை வாய்ப்புக்கு உறுத்தான ஒரு பிரச்சனை, மற்றவங்க யாரும் இதை பேசலாம், நமக்கு பாதிப்பு இருக்குன்னு அந்த கம்யூனிட்டி எஜுகேட்டட் பீப்புள் வந்து அதை ஒரு இஷ்யூவாட்ட ஆக்குறாங்க. சீமானை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அந்த போலரைசேஷன் அரசியலுக்குள்ள சீமான் ஒரு சைடு நிற்கிறாரு. நீங்க வலம் போறீங்களா இடம் போறீங்களா, ரெண்டுலேயும் போகாம நடுவில் மாட்டிட்டு இருக்க போறீங்களா? அடுத்து டாஸ்மார்க், அது மது பிரியர்கள் ஓட்டு எனக்கு வேண்டான்னு டாஸ்மார்க்கை சீமான் எதிர்க்கிறாரு. நீங்க டாஸ்மார்க்கை ஸ்டாலின் எடப்பாடி கூட சேர்ந்து ஆதரிக்க போறீங்களா அல்லது சீமான் கூட நின்று எதிர்க்க போறீங்களா? அடுத்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காப்புல. நீங்க இதுலயும் குழம்பிட்டீங்க. ஸோ உங்களுக்கு கேண்டிடேட் இல்லை, போலரைசேஷனுக்கு முன்னாடி நின்றுட மாட்டீங்க, இஷ்யூஸ் இல்லை, என் முகம் எனக்கு ஓட்டுன்னு சொன்னா அது நடக்காது. இதுதான் விஜய்க்கு பரிதாபமான நிலைமை. இது வந்து களம் வரும்போது விஜய் வந்து ரொம்ப மோசம் போவாரு. விஜய்க்கு கேண்டிடேட் தாக்கு பிடிச்சிட மாட்டாங்க. இஷ்யூஸ் இல்லை, இஷ்யூஸ் வேணும், ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வேணும். இப்பவும் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, அந்த இஷ்யூஸை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு.